ஆஃபீஸுக்கே வராமல் நாங்கள் பத்திரம் பதிகிறோம். ஆஃபீஸுக்கே வராமல் பத்திரம் பதிகிறது சரிதான். இந்த கைட்லைன் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? வழிகாட்டி மதிப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வே எண்கள் எங்கே இருக்குது? வானத்திலையா இருக்குது? பத்திர ஆஃபீஸில் தானே இருக்குது. அங்கே போய் கைட்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணணும்ல. கைட்லைன் வேல்யூ வெரிஃபிகேஷன் எதுக்காக பண்ணுறதுனா, அதில் தாவா சொத்துக்களோ அல்லது இடி, ஐடி, வேறு கோர்ட் அட்டாச்மெண்ட்டு அல்லது வேறு யாராவது பிரதிவாதி ஏதாவது மனு கொடுத்துருப்பாங்க, அல்லது பஞ்சமி நிலமாக இருக்கும், அல்லது வேறு ஏதாவது தடை செய்யப்பட்ட நிலங்களாக இருக்கும். அந்த மாதிரி நிலங்களை கைட்லைன் வேலையில் குறித்து வச்சுருப்பாங்க. இவங்க இங்கேருந்து என்ன பண்ணுறது, பகுமானமாக ப்ரெசன்ட் லிஸ்ட்டில் போட்டு விட்றது. அங்கே போனால் என்ன நடக்கும், இந்த டாக்குமெண்ட் இதில் இருக்குது, பணங்கன்னா எல்லாம் கட்டி முடிச்சு தான் போக முடியும். சும்மா போக முடியாது. ப்ரெசன்ட் லிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் பணம்லாம் பார்ட்டிகிட்ட இருந்து முதவே வாங்கி டோக்கன்லாம் போட்டு தான் போக முடியும். நீ பதிஞ்சா பதியிலாட்டி போ, ஆனால் எங்களுக்கு பணத்தை கட்டு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதிவுத்துறையோடைய ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. அப்போ தாவா சொத்துக்களை எப்படி இதுன்றது, அப்போ என்ன பண்ணணும், மிஸ்டர் லோகேஷ் தமிழ்செல்வன் என்ன பண்ணணும், அமைச்சர் என்ன பண்ணணும்னா, ஒட்டுமொத்த கைட்லைன் வேல்யூ புத்தகத்தில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர்களை ஆன்லைனில் ஏற்றிருக்கீங்க. எதுக்கு ஏற்றிருக்கீங்க? வேல்யூ பார்த்து நாங்கள் எவ்வளோ பணம் கட்டுறதுன்னு. அது பிரயோஜனப்படாது மிஸ்டர் அமைச்சரே. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய யார் யார் தாவா கொடுத்துருக்காங்க. பேனால் எழுதி வச்சுருக்கீங்க, பென்சிலில் எழுதி வச்சுருக்கீங்க, ப்ளூ கலரில் எழுதி வச்சுருக்கீங்க, ரெட் கலரில் எழுதி வச்சுருக்கீங்க. எது என்னன்னே எங்களால் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், உண்மையிலே தாவா அந்த சொத்துக்குரியது எது மனுதாரர் கொடுத்துருக்காரா அல்லது சம்மந்தம் இல்லாத கொடுத்து கட்ட பஞ்சாயத்து பண்ண, எல்லாம் ஆன்லைனில் ஏற்றுங்க. ஆன்லைனில் ஏற்றிட்டா நீங்கள் தான் மார்க்கிங் கலர்ஸ் நிறையா வந்துருச்சுல, இந்த சொத்து இந்த ப்ராப்பர்ட்டி தாவாவில் இருக்குது, ஒரு ரெட் கலர் லைன் அதில் காமிங்க, ஷோ பண்ணுங்க. ஒரு இன்னசென்ட் பையர் பாதிக்கப்படாமல் தப்பிப்பார்ல. நான் இதை உங்களுக்கு குறை சொல்லிருக்கேன். எனக்கு இது கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் வந்தாலும் எதை செய்யணுமோ அதை செய்கிறதில்ல. பிடுங்கப்பட்ட ஆணிகள் எல்லாமே தேவையில்லாதான், பிடுங்கப்பட வேண்டிய ஆணிகள் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போ கைட்லைன் வேல்யூவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஆன்லைனில் இருந்துக்கணும். ஆஸ் ஏ ரைட்டரோ, ஒரு அட்வொகேட்டோ, அது ஒரு நல்ல அனுபவமான ஒரு எழுத்தரோ கைட்லைன் வேல்யூவை பார்த்துட்டு தானே எழுத முடியும். இப்போ நீங்கள் என்ன சிஸ்டத்தை கொண்டு வரீங்க, இங்கே பார்ட்டி கொடுத்தாங்க, பையர் செல்லர் கொடுத்தாங்க, நீங்கள் பத்திரத்தை பதிச்சு நேராக அங்கே அனுப்பிடுவீங்க. பணம்லாம் கட்டி போனால் தான் அங்கேருந்து டோக்கன் கிரியேட் ஆகும். இப்போ தாவா இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா இந்த பணம் யார் கொடுப்பா? பத்திரப்பதிவுத்துறை அந்த பையர் இன்னசென்ட் பையருக்கு பணத்தை திரும்ப கொடுத்துருமா, இல்லை அவர் அக்கௌண்ட்டில் திரும்ப ரீடெபாசிட் பண்ணிடுவீங்களா, இல்லை கோர்ட்டு வழக்கில் ஏதாவது ஒரு கேஸ் மாட்டுது, அவங்களுக்கு நீதிமன்றத்தில் இந்த பையர்கிட்ட வாங்கின பணத்தை நீங்கள் போய் டெபாசிட் பண்ணுறீங்களா, அல்லது அந்த பத்திரத்துக்கான தொகையை செலவு தொகையை நீங்கள் கொடுக்குறீங்களா? எதுவுமே கிடையாது. ஈஸியில் என்ன சொல்கிறீங்க, இத்துறை பொறுப்பேற்காது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.